character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C for sure. Lovely teachers and promising. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students. Last class எல்லாரும் எப்படி கவனிச்சிங்க, என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நல்லா ரீகால் பண்ணிக்கிட்டு இந்த கிளாஸ் கவனிக்க ஆரம்பி. அப்போ தான் உனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து டாக்ஸானமி என்ன அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை தான் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அதே டாக்ஸானமியை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்குறோம், ஒன்று என்ன அந்த மாதிரி ஒருத்தரை ஃபாலோ பண்ணி தான் இன்னொருத்தர் வந்திருக்காங்க இல்லையா? அப்போ அந்த டாக்ஸானமி மாடல்லையே இன்னொருத்தரும் இருக்காங்க அப்படின்றதையும் அவங்களுக்கும் அந்த டாக்ஸானமிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இன்னைய டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? Okay, we will start our lesson. ஓகே, see, நான் சொன்னேன் இல்லையா, டாக்ஸானமியை இன்னொருத்தரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்றது. தட் இஸ் நத்திங் பட் த சிஸ்டமேட்டிக்ஸ். டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் பாரு. அப்போ டாக்ஸானமினா என்ன? ஒன்ஸ் அகெயின் we can recall ourselves. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்ஸானமி அப்படின்றது இஸ் நத்திங் பட் எ கிரீக் வேர்ட். அதில் டாக்ஸிஸ் அப்படின்றது அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னும், நோமோஸ் அப்படின்றது லா. நத்திங் பட் த அரேஞ்ச்மெண்டல் லா இஸ் த சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அப்போ யாரோட அரேஞ்ச்மெண்ட் பற்றி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ஆர்கானிசத்தோட அரேஞ்ச்மெண்ட் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம், எப்படி அந்த அரேஞ்ச்மெண்ட் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா, அலாங் வித் கிளாசிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் நேமிங், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம டாக்ஸானமி படிக்கிறோம். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆர்கானிசம். இதில் என்னென்ன, இதில் நம்ம இந்த டாக்ஸானமி யூஸ் பண்ணி யாரெல்லாம் படிக்கலாம்? டாக்ஸானமியை வச்சு பிளான்ட்டை மட்டும்தான் படிக்க முடியுமா, அனிமலை மட்டும்தான் படிக்க முடியுமா, பேர்டை மட்டும்தான் படிக்க முடியுமா அப்படின்னு கிடையாது. ஹோல் லிவிங் வேர்ல்டையுமே கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள வந்து டாக்ஸானமிக்குள்ளே வந்து கொண்டு வராங்க. ஸோ இன்க்ளூட் ஆல் ஃப்ளோரா அண்ட் ஃபானா இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசமை கூட கிளாஸிஃபை பண்ணுறது எதுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமியில். மைக்ரோ ஆர்கானிசம் of the world. The word taxonomy. அப்ப taxonomy யார் first coin பண்ணது, அந்த பேர் யார் first வச்சது? Was coined by Augustin Primus de Cantal in 1813. Taxonomy is the theoretical study. First one, ரொம்ப முக்கியம். Theoretical study of classification with a well-defined principle. அப்போ theoretical studiesனா we see many characters. என்னென்ன அப்படின்னு பாருங்க. Defined principles, rules and procedure. அதாவது என்னென்ன கேரக்டர் இருக்கணும், நீ ஒரு என்னென்ன அவங்க வந்து ஒரு கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஆர்கானிசமை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, defined principle, rules and procedure. Next பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வராரு, அரிஸ்டாட்டில், father of taxonomy. அதாவது கிளாசிக்கல் டாக்ஸானமி. கிளாசிக் அதாவது டாக்ஸானமி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சொல்கிறாங்க. அதை நீங்கள் வந்து உங்களுடைய பயோ பாட்னியில் பார்க்கலாம். ஓகேவா? இங்கே நமக்கு ஜஸ்ட் அந்த நேமை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அரிஸ்டாட்டில், he is called as the father of classical taxonomy. And Carolus Linnaeus, he is called as the
ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. இவங்க ரெண்டு பேரையும் தான் நம்மளுடைய லெசனுக்குள்ளே கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டாக்ஸானமியை சிஸ்டமேட்டிக்ஸ் கூட கம்பைன் பண்ண போகிறோம். அப்போது see about the systematics. சிஸ்டமேட்டிக்ஸ்க்கு வாங்க. சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்ன, கொஞ்சம் நல்லா கவனியேன். டாக்ஸானமிக்கும் சிஸ்டமேட்டிக்கும் சொல்கிற ரீசன் எல்லாமே ஈவனாக தான் வரும். லாஸ்ட்டு இடத்துல மட்டும்தான் அந்த டாக்ஸானமி சிஸ்டமேட்டிக்ஸும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். எப்படின்னு பாருங்கள், the objectives of taxonomy and systematics are very similar. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட very similar, even தான். their goal is to, ரெண்டு பேருடைய கோல்மே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, classify organisms with stipulated rules. அவங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ரூலை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரூலை பேஸ் பண்ணி எல்லா ஆர்கனிசமையும் கிளாஸிஃபை பண்ணணும். என்னென்ன பாரு, their main criteria of systematics. அப்படி பார்க்கும்போது சிஸ்டமேட்டிக்ஸில் என்னென்ன ரூல் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஐடென்டிஃபையிங் ஃபர்ஸ்ட் ஒன், அது நம்ம ஒவ்வொரு ஆர்கனிசத்தையும் ஒவ்வொரு ஸ்பீசிஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஐடென்டிஃபையிங், டிஸ்கிரைபிங், நேமிங், அரேஞ்சிங், ப்ரிசர்விங் அண்ட் டாக்குமெண்டிங் த ஆர்கனிசம். இத்தனை வேலையும் செஞ்சால் தான் ஒரு ஆர்கனிசத்தை நம்ம கிளாஸிஃபை பண்ணி டாக்ஸானமிக்குள்ளே சிஸ்டமேட்டிக்ஸ்குள்ளே வைக்க முடியும். சரி, அப்போ இதையே தானே நம்ம டாக்ஸானமிலையும் பார்த்துருப்போம். அப்போது டாக்ஸானமியிலேருந்து சிஸ்டமேட்டிக்ஸ் எப்படி வேறுபடுது அப்படின்னு பாருங்கள். apart from the above said future, இது எல்லாமே டாக்ஸானமியில் இருக்குதா. அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்க இந்த ஃபியூச்சர் இல்லாமல் above said future evolutionary history of the species, பரிணாம வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அப்போது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரை சிஸ்டமேட்டிக்ஸ் வந்து கையில் எடுக்குது. evolutionary history of the species and the environmental adaptation. அந்த evolutionary history எதனால் வந்திருக்கு, அந்த பரிணாம வளர்ச்சி எதனால் கிரியேட் ஆகிருக்கு, என்விரான்மெண்ட்டோட அடாப்ட் ஆகி வாழறதுக்காகவா. அப்போ எப்படி அடாப்ட் ஆகி வாழறதுக்கு அப்படின்னு சொல்கிறது. and the environmental adaptation and interrelationship between the species. அப்போ ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கும் இடையில இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்தையுமே எதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்ஸில் பார்க்கலாம். ஓகேவா. அப்போது டாக்ஸானமிக்கும் சிஸ்டமேட்டிக்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி நமக்கு இப்போ நல்லா புரிஞ்சுது. ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சயின்டிஸ்டோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன். இவரை பற்றி டாக்ஸானமி படிக்கிறோம், கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த லின்னேயஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தோ இட் மே பி எ பிளான்ட் ஆர் அனிமல், பிளான்ட்டாக இருந்தாலும் சரி அனிமலாக இருந்தாலும் சரி இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரைக்குமே இவருடைய மெத்தட்ஸ் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணப்படுது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷனில். சரி, நமக்கு இங்கே என்ன சொல்ல வராங்க, ஃபஸ்ட்டு இவரை பற்றி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். கரோலஸ் லின்னேயஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஏற்கனவே அங்கே நம்ம படிச்சிட்டோம். அரிஸ்டாட்டில் வந்து கிளாசிக்கல் டாக்ஸானமியோடைய ஃபாதர் அப்படின்னும், லின்னேயஸ் வந்து மாடர்ன் டாக்ஸானமியோட ஃபாதர் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இவர் வந்து மாடர்ன் டாக்ஸானமியோடைய ஃபாதர் அப்படின்னும், விச் இஸ் த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபையிங் அண்ட் நேமிங் த ஆர்கனிசம். அப்போ மாடர்ன் டாக்ஸானமியில் லின்னேயஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. கிளாஸிஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் ஆர்கனிசம்க்கு பேரும் வச்சிருக்காரு, நேமிங் த ஆர்கனிசம். ஒன் ஆஃப் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் வாஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் எ ஹையரார்கிக்கல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இவருடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையரார்கிக்கல் சிஸ்டத்தோடைய டெவலப்மெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறது, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேச்சர். டுடே திஸ் சிஸ்டம் இன்க்ளூட் 8 டாக்ஸா. இன்னைக்கு இவருடைய சிஸ்டமில் 8 டாக்ஸாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே டாக்ஸானமினா என்னன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ இவரோட கிளாசிஃபிகேஷனில் டாக்ஸானமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 டாக்ஸாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு பாருங்கள். இந்த கேஸ் இதை நீங்கள் மெமரி பண்ணிக்கிறதும் நல்லது. என்னென்ன 8 டாக்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமைன், கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ். நல்லா கவனி. இந்த இடத்துல நீ வந்து ஒரு ஆர்கனிசமை அதர்வைஸ் ஒரு பிளான்ட்டை கையில் எடுக்கிறேன்னா நத்திங் பட் த ஸ்பீசிஸ். அந்த ஒரு பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிற எக்ஸ்பிளைன் பண்ண போகிற அப்படின்னா அந்த ஒரு பிளான்ட்டுடைய ஜீனஸ் என்ன,
ஃபேமிலி என்ன, ஆர்டர் என்ன, கிளாஸ் என்ன, ஃபைலம் என்ன, கிங்டம் என்ன, டொமைன் என்ன, இது அத்தனையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த ஒரு ஸ்பீசிஸ் ஆனது பல ஜீனஸ்குள்ளே இருக்கிற விஷயத்தில் அடங்கும். இந்த ஜீனஸ்க்கு பல ஃபேமிலி இருக்கும். இந்த நிறைய ஃபேமிலி ஒரு ஆர்டரில் வரும். அதே மாதிரி ஒரு ஆர்டர் நிறைய கிளாஸில் வரும். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டிசெண்டிங் பொசிஷனில் வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Now see history of classification. சும்மா லைட்டாக ஹிஸ்ட்ரி கிளாஸிஃபிகேஷனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இயர்லி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் வேர் பேஸ்ட் ஆன் ஒன்லி 2 criteria. ஆரம்பத்தில் கிளாஸிஃபிகேஷனுடைய அவசியம் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாததுனால ஸ்டார்டிங்கில் கிளாஸிஃபிகேஷனை ஒரு பெரிய வேலையாக எடுத்துக்கல. வெறும் ஒரு 2 கேரக்டரை ஒரு 2-3 கேரக்டரை கையில் வச்சுக்கிட்டு கண்ணுக்கு தெரிகிற கேரக்டரை வச்சுக்கிட்டு ஈஸியாக ஆர்கனிசம் வந்து கிளாஸிஃபை பண்ணாங்களாம். இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட கேரக்டர் என்னன்னு பாருங்களேன், பெனிஃபிஷியல் ஆர் ஹார்ம்ஃபுல். அதாவது நமக்கு தேவையான விஷயமா இல்லை நமக்கு பயங்கரமான நமக்கு கெட்டதை ஏற்படுத்துகிற விஷயமா, வெறும் இந்த 2 கேரக்டரை மட்டும் வச்சுக்கிட்டே எல்லா அனிமல்ஸையும் கிளாஸிஃபை பண்ண தான் சொல்கிறாங்க. அப்போ இதில் எவ்வளோ மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அண்ட் ஏன்ஷியன்ட், அப்போ ஏன்ஷியன்ட் கிளாஸிஃபிகேஷனில் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னா அனிமலை வந்து வெறும் 5 குரூப்பாக பிரிக்கிறாங்க. என்னென்னா டொமஸ்டிக் அனிமல், நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக இல்லாத வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல் டொமஸ்டிக், வைல்டு, creeping, flying and sea animal. வெறும் இப்படி சிம்பிளாக வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோன்னா பெனிஃபிஷியலாக இல்லை ஹார்ம்ஃபுல்லாக அப்படின்றத பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியலி த கிளாஸிஃபிகேஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் ஆர்கனிசம்ஸ் ஃபண்டமெண்டல் கேரக்டர். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 கேரக்டர் சொன்னாங்க. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் கேரக்டரை பேஸ் பண்ணியும், அதாவது அது வாழுற இடத்த பேஸ் பண்ணி, அது சாப்பிட்ற ஃபுட்டை பேஸ் பண்ணி, அதோடைய வே ஆஃப் மூமெண்ட்டு, அதோடைய வே ஆஃப் ரீப்ரொடக்ஷனு, இந்த மாதிரி ஒரு சில கேரக்டரை மட்டுமே பேஸ் பண்ணி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரீப்ரொடக்ஷன் இருந்தது. அதுவும் பர்டிகுலராக பாருங்கள் ஹேபிடேட் அண்டு மார்ஃபாலஜி, அதோடைய இருப்பிடத்தையும் அதோடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரையும் பேஸ் பண்ணி மட்டுமே அந்த காலத்தில் எல்லா ஆர்கனிசத்தையும் கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒருத்தரை ஃபஸ்ட்டு நமக்கு முன்னாடி கொண்டு வராங்க பாருங்கள், அரிஸ்டாட்டில். வி ஆல்ரெடி see that Aristotle is the father of classical taxonomy. கிளாசிக்கல் அப்படின்னாலே நமக்கு ஓல்டு அப்படின்னு தெரியும் பாரு. அப்போ அரிஸ்டாட்டில் பற்றி நமக்கு புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் கிளாஸிஃபிகேஷனை பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரா, டாக்ஸானமியை பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரா அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாரு, வாஸ் த ஃபர்ஸ்ட் டு கிளாஸிஃபை ஆல் த அனிமல்ஸ் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல். எல்லா அனிமல்ஸையும் அவருடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் கிளாஸிஃபை பண்ணியிருக்கார். ஹிஸ்டோரியா அனிமாலியம் இன் லாட்டின், லாட்டினில் அதோடைய நேம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியா அனிமாலியம். He attempted a basic classification of all living organism into plant and animal. First அவர் என்ன பண்ணுறாரா, உலகத்தில் இருக்கிற எல்லா லிவிங் ஆர்கனிசத்தையும் பிளான்ட், அனிமல், இது பிளான்ட்டு இது அனிமலு அப்படின்னு ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அனிமல்ஸ் வேர் கிளாஸிஃபைடு. அப்போது நம்ம ஜுவாலஜியில் இருக்கோம் இல்லையா, அப்போ அனிமல் அவர் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா அனிமல் வேர் கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் லோகோமோஷன். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாங்க, லோகோமோஷன், அதோடைய மூமெண்ட் எப்படி இருக்குது, வாக்கிங்னா அது டெரஸ்ட்ரியல் அனிமல், ஃப்ளையிங்கா அது ஏரியல் அனிமல், ஸ்விம்மிங்கா அது அக்வாட்டிக் அனிமல். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்பிசி, ரெட் பிளட்ஸு, ரெட் பிளட் இருக்கா இல்லையா பாருங்கள். ஹி கிளாஸிஃபைட் த அனிமல் இன்டு 2, ரெட் பிளட் இருக்கா இல்லையா அப்படின்றது. அதில் பார்த்தீங்கன்னா எனைமா அப்படின்றத வந்து வித் பிளட் இருக்கவங்களாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் பிளட்டை வந்து அனைமா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பாரு, இப்போ இவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குமா, எல்லாத்தையுமே எல்லா விதமான அனிமலையும் இவருடைய ஒரு கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு போக போக பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அரிஸ்டாட்டில் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் ஹேட் லிமிட்டேஷன், நிறைய தவறுகள் அதில் இருந்திருக்கு. அண்ட் மெனி ஆர்கனிசம் வேர் நாட் ஃபிட்டிங் இன்டு ஹிஸ் கிளாஸிஃபிகேஷன், நிறைய ஆர்கனிசம் ஆனது இவருடைய கிளாஸிஃபிகேஷனுக்கு பொருந்தலை. ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்மளே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இவருடைய கிளாஸிஃபிகேஷன் தப்பு அப்படின்றத பாருங்க. இப்போ ஃப்ராக் எடுத்துக்கும், ஃப்ராகால
ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்லேயும் வாழ முடியும், அதுக்கு கில்ஸும் இருக்குது, அதனால அதை போய் அக்வாட்டிக் அனிமல்னு சொல்ல முடியுமா? அது வளர வளர அதுக்கும் லங்ஸ் வருது, அது டெரஸ்ட்ரியல் ஆகுது. அப்போ எப்படி அவரோட கிளாசிஃபிகேஷன் கரெக்டாக இருக்க முடியும் பாரு. The tadpole of the frog are born in water and have gills, but when they metamorphosed, அதுக்கிட்ட டெவலப்மெண்ட் வரும்போது into adult frog they have lungs, அதுக்கு லங்ஸும் இருக்கு, and can live both in water and land, அதால வாட்டர்லயும் வாழ முடியும் லேண்ட்லயும் வாழ முடியும். அப்போ எப்படி அவரோடது கரெக்டா இருக்க முடியும்? நெக்ஸ்ட், அப்போ இதை எப்படி கிளாசிஃபை பண்றது? how to classify frogs and where to place them, அதை நம்ம எங்க பிளேஸ் பண்றது? அக்வாட்டிக் அனிமலாவா இல்லை டெரஸ்ட்ரியல் அனிமலாவா? அப்போ அவர் சொல்கிறது தப்பு. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்க, அவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அரிஸ்டாட்டில் கிளாசிஃபைட் ஆர்கனிசம் பேஸ்ட் ஆன் லோகோமோஷன், லோகோமோஷனை வச்சு கிளாசிஃபை பண்ணார் இல்லையா? இப்போ வந்து பறவைங்கன்னா பறக்குமா? அப்போ பாரு, ஹென்ஸ் பேர்ட்ஸ் பேட் அண்ட் ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ். அப்போ பறவை கூடயே இன்செக்டையும் வைக்க முடியுமா, பேட்டையும் வைக்க முடியுமா? அவங்க எல்லாருமே பேர்டாக ஆக முடியுமா அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் வருது. ஹென்ஸ் பேர்ட்ஸ் பேட் அண்ட் ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ் வேர் குரூப்டு டுகெதர் ஜஸ்ட் பை அப்சர்விங் ஒன் சிங்கிள் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர். பறக்க முடியும் அப்படின்ற காரணத்தினால பேட்டையும் இன்செக்டையும் போயிட்டு பேர்டுக்குள்ளே வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா? அப்போ இது ஒரு மிஸ்டேக். நெக்ஸ்ட் பாருங்க, the flying ability on the contrary to observe said example the ostrich. அப்போ இப்படி பார்த்தாலும் சரி, ஆஸ்ட்ரிச், ஈமு, பென்குயின், ஆல் பேர்ட்ஸ் இவங்களும் பேர்ட்ஸ் தான், இவங்களால பறக்க முடியுமா? அப்போ இவங்கள என்ன, இவங்க பறக்கல அப்படின்றதுனால இவங்க எடுத்து போய் டெரஸ்ட்ரியல் அனிமலில் வைக்க முடியுமா? ஸோ அப்போ இதுவும் ஒரு மிஸ்டேக். ஸோ அரிஸ்டாட்டில் would not have classified them as birds. இவங்க எல்லாரையுமே அவர் என்ன பண்ணலையாம், பேர்டாக வைக்கலையாம், டெரஸ்ட்ரியல் அனிமலாக வச்சுருக்காங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தீஸ் லிமிடேஷன், இந்த மாதிரி பலவிதமான தவறுகள் இருக்கிற காரணத்தினால அரிஸ்டாட்டில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வாஸ் ஃபாலோடு ஃபார் மோர் தேன் 2000 இயர். வெறும் ஒரு 2000 வருஷம் வரைக்கும் தான் ஃபாலோ பண்ணாங்களே தவிர 2000 வருஷத்துலேருந்து 1200 வரைக்கும் அவரால் வந்து என்ன பண்ணலைன்னா அவரோட சிஸ்டமில் எத்தனை டைப் ஆஃப் மிஸ்டேக் இருக்கிறதுனால அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆஃப்டர் அரிஸ்டாட்டில், அப்போ அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம் யார் வராங்கன்னா அவரோட ஸ்டூடெண்ட் தியோஃப்ரேஸ்டஸ். 372 to 287 BC continued his research on the classification of plant. இவர் என்ன பண்ணுறாருன்னா இவரோட கிளாசிஃபிகேஷனை அனிமல் கிட்ட கொண்டு வராமல் பிளான்ட்டில் பண்ணுறாரு. அண்ட் ஹி வாஸ் நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் பாட்னி. அதனால இவர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பாட்னியோட ஃபாதர். தெர் வாஸ் எ ஹியூஜ் கேப் டில் 16th century. Then the English naturalist John Ray 1627 to 1705 wrote several important works through his life. இந்த கேப்புக்கு இடையில ஜான் ரேன்றவர் நிறைய இம்பார்ட்டன்ட் கேரக்டரை அவரோட லைஃப்பில் பார்த்து தான் எழுதுறாரு. ஹிஸ் மோட் அப்படி பார்க்கும்போது அவரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஸ் த அல்டிமேட் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி. அந்த அல்டிமேட் யூனிட் ஆஃப் டாக்ஸானமின்றது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னும். இன் 1682 அவர் வந்து ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. ஹி பப்ளிஷ்டு த மெத்தடஸ் பிளான்டாரம் நோவா அப்படின்ற புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. He contained அந்த Methodus Plantarum Nova அந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா which contained about 18,000 plant species. 18,000 plant species பற்றி சொல்லியிருக்காரு. A result of relatively narrow species. எல்லாமே வந்து narrow species வந்து சொல்றாங்க. narrow concept, சின்ன சின்ன கான்செப்ட்ல. His complicated classification was based on many combined character. இவருடைய கிளாசிஃபிகேஷன்ன்றது பலவிதமான combined character பேஸ் பண்ணி இருக்கு. And then opposed to earlier taxonomists. இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச, அதாவது இவருக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச பலவிதமான டாக்ஸானமிஸ்ட் உடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு எதிர்ப்பாக இருந்தது. opposed to earlier taxonomists. Then John Ray also aimed at publishing a complete system of nature. அவரு கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா complete system of nature பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இவரும் எய்ம் பண்ணியிருக்காரு. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which include works on mammals. அதில் யார் யார் வராங்கன்னா mammals, reptiles, birds, fishes and insect. இவங்க எல்லாரையுமே வந்து கொண்டு வராரு. Then the Swedish biologist Carolus Linnaeus. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளாசிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறோம்,
டாக்ஸானமி பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா we must know about the scientist Carolus Linnaeus. ஸோ இப்போ நம்ம இவரை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறோம். The Swedish biologist Carolus Linnaeus 1707 to 1788, father of modern taxonomy and founder of modern systematics, developed a scientific system of taxonomy. Taxonomy-க்குனே ஒரு scientific system வந்து டெவலப் பண்றாரு. and binomial nomenclature ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். binomial nomenclature இவர் இன்ட்ரோடியூஸ் பண்றது, which is still with a modification in use. இன்னைய நாள் வரைக்கும் நம்ம ஒரு ஆர்கானிசத்தை கண்டுபிடிக்கிறோம், ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா இவருடைய மெத்தட் வந்து யூசபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரிஸ்டாட்டில் டு லின்னேயஸ். அப்ப அரிஸ்டாட்டில் இருந்து லின்னேயஸ் வரைக்கும் நமக்கு என்ன சொல்றாங்க? அரிஸ்டாட்டில் டு லின்னேயஸ் employed easily observable single to few trait. அரிஸ்டாட்டில் இருந்து லின்னேயஸ் வரைக்கும் கண்ணால பார்க்க முடியற ஒரு சில கேரக்டரை, சிங்கிள் டு ஃபியூ ட்ரேட், ஒன்றுலேருந்து ஒரு சில கேரக்டர். ட்ரேட் இஸ் நத்திங் பட் த கேரக்டர் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம். ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரிகிற, கண்ணால் பார்க்க முடிகிற ஒரு சில கேரக்டரை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. with increased knowledge of several biological domains. அதுக்கப்புறமா நமக்கு நாலேஜ் கிரியேட் ஆகும் பொழுது with increased knowledge of several biological domains, many characters were considered for classifying organism. அதுக்கப்புறம் தான் போக போக தான் நமக்கு நாலேஜில் தெரியுது, அதாவது கண்ணால் பார்க்குற கேரக்டரை மட்டுமே பேஸ் பண்ணி நம்மளால ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ண முடியாது. கிளாஸிஃபையிங் ஆர்கானிசம். This represented the phase of classical taxonomy which was based on overall similarities. அப்போ இதில் பெரும்பாலும் அப்போ biological domains, many characters were considered for classifying organism. This represented the phase of classical taxonomy. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து classical taxonomy-லையோ then based on overall similarity, இதில் அதிகபட்சமாக organism to organism-க்கு இருக்கிற similarities-ஐயோ otherwise affinities-ஐயோ derived from எதை வச்சு similarity-யை difference-ஐ identify பண்ணுறாங்கன்னா structure-லேருந்து, that means morphology-லேருந்து, in external structure, then internal structure, anatomy and embryology of the organism. A modification of this system is numerical taxonomy. அப்ப இதுல ஏற்படுற மாடிஃபிகேஷனை எந்த டாக்ஸானமில தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தனா numerical taxonomy which evolved in 1950s. அது எப்போ evolve ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தனா 1950s. This system evaluate the resemblances and differences through the statistical method. அப்போ நியூமரிக்கல் டாக்ஸானமியில் நம்ம டாக்ஸானமியை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ரிசம்பிளன்ஸையும் டிஃப்ரென்ஸையும், அதாவது சிமிலாரிட்டியும் டிஃப்ரென்ஸையும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் தெரிஞ்சுக்கிறோம். ஃபாலோடு பை அ கம்ப்யூட்டர் அனலைசிஸ் டு எஸ்டாப்ளிஷ் த நியூமரிக்கல் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். பலவிதமான ரிலேஷன்ஷிப், பலவிதமான இண்டிவிஜுவல்குள்ளே இருக்கிற பலவிதமான ரிலேஷன்ஷிப்பை நியூமரிக்கலாக, கம்ப்யூட்டர் வைஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். லேட்டர் ஆன் பயாலஜிஸ்ட் இனிஷியேட்டட் ஸ்டடீஸ் ஆன் த இவால்யூஷனரி ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். இதுதான்ப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு பார்த்துட்டு வந்தது கண்ணுக்கு தெரிகிற கேரக்டரை மட்டுமே பேஸ் பண்ணி லிவிங் ஆர்கானிசத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணுது. ஆனால் இங்கே தான் என்ன சொல்கிறாங்கன்னா இதே கிளாசிஃபிகேஷனுக்கு கண்ணுக்கு தெரிகிற கேரக்டர் மட்டும் போதாது, இவால்யூஷனரி அண்ட் ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்சோ மஸ்ட் ஃபார் த கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு. ஸோ இவால்யூஷனரி அண்ட் ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அமங் ஆர்கானிசம் which lead to the emerge of phylogenetic classification. அப்போ இதுவும் அவசியம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா நியூமரிக்கல் டாக்ஸானமி, இந்த மாதிரி பல விதமான டாக்ஸானமிக்கு அப்புறமா phylogenetic classification, nothing but the cladistics also evolved. It is an evolutionary classification. இது என்னன்னு சொல்றாங்கன்னா evolutionary classification based on how a common ancestry was shared. இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ancestry எப்படி உங்களோட கேரக்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் பாரு, அப்போ கிளாடிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன் என்ன சொல்லுது? சம்மரைசஸ் த ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆல் ஸ்பீசிஸ்.
எல்லா ஸ்பீசிஸ்க்கும் இடையில இருக்க ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸை வந்து சொல்ல வருது இந்த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ, நம்மளுடைய ஃபைலோஜெனட்டிக் ட்ரீல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Ernst Haeckel introduced the method of representing evolutionary relationship. அவரும் வந்து evolutionary relationship-ஐ introduce பண்றாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா the same tree diagram with a tree diagram known as cladogram. அவர் கிரியேட் பண்ற அந்த tree diagram-ஐ என்னன்னு சொல்றாங்கன்னா cladogram. This system of classification taken into account ancestral character, அதாவது முன்னோடிகளோட கேரக்டரை கையில் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? classification take into account ancestral character, that means traits of basic body design which would be in the entire groupலயும் இருக்கிற basic body design, and derived character, that means trait whose structure and function different from the ancestral character. முன்னோடிகளோட கேரக்டர்ல இருந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற ஆர்கானிசம் உடைய கேரக்டர் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து நமக்கு கம்பேர் பண்றாங்க. ஓகேவா? derived character whose structure and function different from those ancestralனா முன்னோடிகள். ஓகேவா? one or more derived character which appear, அப்படி கம்பேர் பண்ணும் பொழுது ancestral கேரக்டர்லேருந்து நியூவாக அப்பியர் ஆன கேரக்டரில் ஒரு சில விஷயம் புதுசாக டிரைவ் ஆகிருக்கு அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பாரு, ஒன் ஆர் மோர் டிரைவ்டு கேரக்டர் விச் அப்பியர் டியூரிங் இவால்யூஷன் ரிசல்டட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ சப்ஸ்பீசிஸ். அப்படி ஒன் ஆர் மோர் நியூ கேரக்டர் வருது இல்லையா? அப்படி நியூ கேரக்டர் வரும் பொழுது அந்த ஆர்கானிசம் ஆனது எப்படி இன்னொரு ஆர்கானிசமாக மாறுபடுது அப்படின்றது தான். அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா நியூ சப்ஸ்பீஷியஸாக கொடுக்கறதா சொல்கிறாங்க. இன்னிய கிளாடோகிராம், அதை நம்ம கிளாடோகிராமில் பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக தெரியும். In a cladogram, each evolutionary step produces a branching. அப்போ ஒவ்வொரு கிளாடோகிராம்லையும் evolutionary stepன்றது ஒரு branch மாதிரி, ட்ரீல வர branch மாதிரி காட்டுறாங்க. And all the members of the branch would possesses the derived character. அப்போ ஒவ்வொரு branchesலையும் என்ன கேரக்டர்னால இந்த branch வந்து போடப்பட்டிருக்கு, எதனால அந்த ஸ்பீசிஸ்லேருந்து இந்த சப்ஸ்பீஷிஸ் வந்திருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். Which will not be seen in the organism below the particular branch point. அதுக்கு கீழே இருக்கிற ஆர்கானிசம்லேருந்து இந்த ஆர்கானிசம் ஏன் வேற பிரான்ச்சில் கொண்டு வராங்க அப்படின்றத அந்த பிரான்ச் வைஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். நத்திங் பட் த பிரான்ச் பாயிண்ட். அரேஞ்சிங் ஆர்கானிசம் ஆன் த பேசிஸ் ஆஃப் their சிமிலர். அப்போ ஆர்கானிசமை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா சிமிலர் ஆர் டிரைவ்டு, கண்டுபிடிக்கப்பட்ட ஏற்கனவே இருக்கிற சிமிலர் கேரக்டரையும் ஆர் டிரைவ்டு கண்டுபிடிக்க கேரக்டரையும் which differ from the okay. அப்போ ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ இல்லைன்னா கிளாடோகிராம் எப்படி போடுறாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற கேரக்டர், தென் டிரைவ்டு கேரக்டர், அந்த ரெண்டு கேரக்டரையும் ஆன்செஸ்ட்ரல் கேரக்டரோட கம்பேர் பண்ணி இந்த கிளாடோகிராம் வந்து போடப்படுது. அது நம்ம வந்து ஃபிகர் 1.1ல் பார்த்தா நம்ம கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சுக்கலாம். தென் டிபெண்டிங் ஆன் த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அப்போ இந்த கிளாசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி ஆர்கானிசம்ஸ் வேர் கிளாசிஃபைட் இன் டு 2 or 3 கிங்டம். அப்போ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணுறது காமனாக மேஜராக எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 or 3 கிங்டம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா லேட்டர் இன்டூ 4, 5, 6 அண்ட் நவ் இன்டூ 7 கிங்டம். அப்போ ஸ்டார்டிங்கில் வெறும் 2 கிங்டம் தான் இருக்குது, 3 கிங்டம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னது இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் 7 கிங்டம். R.H. Whittaker in 1969 proposed the 5 kingdom classification. எப்படி லின்னேயஸோடது இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி R.H. Whittaker உடைய ஐடென்டிஃபிகேஷன் ஆனது இன்னைக்கு வரைக்கும் பல பேரால் அக்செப்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு வர கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? அப்போ இவர் வந்து ஆர்கானிசமை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாரு, மேஜராக கிளாஸிஃபை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இவரோட கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த லிவிங் வேர்ல்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மொனீரா, அதாவது மைக்ரோ ஆர்கானிசமில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வரைக்கும் அவர் வந்து கொண்டு வந்திருக்கார். மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா, இதில் நம்ம தான் லாஸ்ட் இருக்கும். பேஸ்ட் ஆன் த செல் ஸ்ட்ரக்சர், இது எல்லா இந்த 5 கிங்டமை எப்படி அவர் கிளாஸிஃபை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா செல் ஸ்ட்ரக்சரு, நியூட்ரிஷியனு,
ரீப்ரொடக்ஷனு, ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். இந்த கேரக்டரை அடிப்படையாக வச்சு இந்த 5 கிங்டமாக ஆர்ஹெச் விட்ஸ்டேக்கர் என்றவர் லிவிங் வேர்ல்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு. டேபிள் 1 gives a comparative account of different character of 5 kingdom. அப்போது நம்ம புக்லேயே இருக்கிற கேரக்டர் 5 kingdom கேரக்டரை வந்து பார்க்கலாம். Then classification has come a long way and now take into account even molecular level. அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறமா அப்படிலாம் பார்த்துட்டு வந்த கிளாசிஃபிகேஷன் இன்னைக்கு மாலிகுலர் லெவல்லையும் வச்சு பார்க்குறாங்க. எப்படியா டிஎன்ஏ ஆர்என்ஏ ஐடென்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணியும், அதாவது இந்த ஆர்கனிசமில் டிஎன்ஏ இருக்கா, ஆர்என்ஏ இருக்கா, டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே இருக்கா அப்படின்னு. The advancement in molecular technique and biochemical assays had led to a new classification. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அப்போ கிளாசிஃபிகேஷன் ஆனது அப்படியே ஸ்டாப் ஆகிடல. இன்னைக்கு வரைக்குமே ஒவ்வொருத்தராலையும் பலவிதமான கிளாசிஃபிகேஷன் ஆனது தொடரப்பட்டுட்டு வருது. அப்போ பலவிதமான கிளாசிஃபிகேஷன் வந்தாலும் யாருடைய கிளாசிஃபிகேஷன் இன்னைக்கு வரைக்குமே ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு வருது அப்படின்றது தான் அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அட்வான்ஸ்மெண்ட் இன் மாலிகுலர் டெக்னிக்ஸ் அண்ட் பயோகெமிக்கல் அசேஸ் ஹாஸ் லெட் டு த நியூ கிளாசிஃபிகேஷன். அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா 3 domain கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு முடிவே இல்லைப்பா. இப்போ இன்னும் பார்க்க போனால் இஃப் யூ பிகம் ஏ சயின்டிஸ்ட், நீங்கள் சயின்டிஸ்ட் ஆனாலும் நீங்கள் ஒரு விதமான கிளாசிஃபிகேஷனை வந்து கொடுக்கலாம். ஓகே, நம்ம இன்னையோட இந்த டாப்பிக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் லின்னேயஸ் பற்றியும் ஆர்ஹெச் விட்ஸ்டேக்கருடைய கிளாசிஃபிகேஷனை பற்றியும் நல்லா தெளிவாக பாருங்கள். ரீகால் ஆல் தி திங்ஸ். வி வில் see in the next class. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.